ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எப்படி ரசப்பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே ரசப்பொடியில் டேஸ்டியான ரசமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. ஃபஸ்ட்டு ரசப்பொடி செய்கிறதுக்கு அடிகனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. எந்த டீஸ்பூனில் துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் அளக்குறீங்களோ அதே டீஸ்பூனில் மற்ற பொருளையும் அளந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு இது லேசாக நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் மாறி வர வேணாம். பாருங்கள், இது வறுத்து எடுத்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அதே டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கடாயோட சூட்டில் இது நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. மிளகு பொரிய விட வேண்டாம். இது நல்லா சூடான பிறகு 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதையும் நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சீரகம் பொரிய விட வேண்டாம். சீரகம் நல்லா பொரிய விட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மாறிடும். பாருங்கள், கடாயோட சூட்டில் இது பொரியாத அளவுக்கு நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துட்டு இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்புத்தன்மை எடுக்கும். 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கடாயோட சூட்டில் மல்லி நல்லா சூடாகிற வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. மல்லியிலேருந்து லேசாக வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் மட்டும் வறுத்துக்கோங்க. கலர் மாற வேண்டாம். பாருங்கள், இந்தளவுக்கு லேசாக வறுத்த பிறகு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு காரம் சரியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் காரம் சாப்பிட்றவங்க 10லேருந்து 12 மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாவை வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துருக்கேன். நான் லேசாக சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும். இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து ஒரு விரலி மஞ்சள் எடுத்துருக்கேன். விரலி மஞ்சளை நல்லா பொடியாக தட்டி எடுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுக்கு உள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி விரலி மஞ்சள் சேர்க்கும்போது ரசம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உலர்த்தி எடுத்துகிட்டு இது நல்லா சுருங்கி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு சுருங்கி வர வரைக்கும் வறுத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் அளவுக்கு நல்ல கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. கட்டி பெருங்காயத்தை நல்லா 2-3 துண்டாக நசுக்கிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் மிதமான தீயில் வறுத்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது எல்லாமே கருகிடும். இந்த மாதிரி இதை நல்லா நசுக்கி விட்டு பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு கூட அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, வாசனையாகவும் இருக்கும். எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்த பிறகு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச பிறகு ஒரு சுத்தமான ஈரப்பதம் இல்லாத மிக்ஸி ஜாருக்கு வறுத்து எடுத்த பெருங்காயம், வறுத்து எடுத்த மஞ்சள், அடுத்து காஞ்ச மிளகாவை சேர்த்து முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக அரைச்சிங்கன்னா சரியாக அரைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க பொருட்களையும் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மைய அரைக்க வேண்டாம். பாருங்கள், இதையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு சுத்தமான பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு சுத்தமான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியிலே வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். முக்கியமாக வீட்டில் இந்த மாதிரி ரசப்பொடி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சுடலாங்க தேவைப்படும் போது. வாங்க இந்த ரசப்பொடியில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளியை ஒரு 10 நிமிஷம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல் உப்பு இதோடவே சேர்த்துக்கோங்க. புளியை நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் நல்லா கரைச்சி சக்கையெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. நான் பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். எப்பவுமே ரசத்துக்கு நல்ல பழமான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க. கையால் மசிக்க முடியாதவங்க மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் குத்து அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லியை இது போல் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கையால் மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். ஒரு 5 பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க.
அடுத்து நம்ம அரைச்சி எடுத்த ரசப்பொடியிலேருந்து ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 பேருக்கு தேவையான அளவுக்கு இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி மஞ்சள், பெருங்காயத்தூள்லாம் எதுவுமே தனியாக சேர்க்க வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நம்ம பொடியோடவே சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ட பிறகு நம்ம கூட்டி வச்சுருக்க ரசத்தை இதோட சேர்த்துக்கோங்க. தனியாக எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம கருவேப்பிலை எல்லாமே அரைச்சி நம்ம பொடியோடவே சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போட ரசத்தோட நிறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை நிறத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு கொதி வந்த உடனே பாருங்கள், அந்த ஃப்ளேவர்லாம் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிட்டு பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா நுரைச்சி வர ஆரம்பிக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரசத்தோட கலரை பாருங்கள், நல்லா நிறமாக இருக்கும். முக்கியமாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரசப்பொடி அரைச்சி ரசம் வச்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா சூடாகி ரசத்தோட டேஸ்ட்டும் மாறிடும். மீதி இருக்க பொடியை இந்த மாதிரி சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.